2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் பேசிவிட்டு கீழே இறங்குற போது, வேர்வை கொட்ட கொட்ட வரும்போது, இப்படி வரும்போது, நனைந்து வரும்போது, ஒரு தாய் என்னை கூட்டத்துக்குள்ள மறித்து பேசுகிறார். எல்லாம் எனக்கு நினைவில் இருக்கு. யா இப்படி கத்திரியா, உடம்பெல்லாம் இப்படி வேர்வையா, என்னையா ஏயா இப்படி கத்தி கத்தி இது பண்ணுறியா அப்படின்னு எனக்காக வருத்தப்படுறா. உடம்ப பார்த்துக்க சாமி அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இப்படி வேர்வை சிந்தி இப்படி பேசுறிய ஐயா இந்த சனத்துக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அவள்கிட்ட, அம்மா நான் வேர்வைதாம்மா சிந்துறேன், என் முன்னவர்கள் ரத்தம் சிந்திட்டாங்க, அவர்களோட ஒப்பிடும்போது நான் ஒன்றும் இல்லைம்மா, என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நான் பிறந்த இனத்திற்காக உயிரையே கொடுத்தவனுக்கு முன்பு நான் வெறும் உணர்வை மட்டும் கொடுத்து தாமா போராடிட்டு இருக்கேன், அவர்களோட ஒப்பிடும்போது நான் ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் எல்லாரும் எண்ணிக்கொண்டால் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மற்ற கட்சிகளைப் போல இந்த கட்சியை நீங்கள் எண்ணக்கூடாது. இந்த அடிமை தேசியனத்தின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு வந்த ஒரு புரட்சிகர அரசியல் படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது கட்சி கிடையாது. நாம் தமிழர் என்பது என்ன கட்சியா? கட்சியின் பெயரா? இல்லை. நீங்களும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அடையாளம். நான் தமிழர், நீங்கள் தமிழர், நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது எங்கள் அடையாளம், என் பிறப்பின் அடையாளம். நான் தமிழன். அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. மானம், அறம், வீரம், ஒழுக்கம், நன்னெறி, உயிர்மை, நேயம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. எதுல? தமிழன் என்ற ஒற்றை சொல்லி. இதில் நீங்கள் ஏதோ எல்லா கட்சி மாதிரி நம்மள ஒரு வேட்பாளர் இப்படி கருதிரதி.